பிஎம்எல் மேட்ரு இன்றைக்கி நான் பேசுறதுக்கு வந்திருக்கேன். பிஎம்எல் மேட்ருனா எனக்கு சிஎல்சின்னு ஒரு லெட்டர் வந்துருக்குது. இந்த பிஎம்எல்ல வேலை செய்கிறாங்க ஒரு கான்ட்ராக்ட் ஆப்ரேட்டர்ஸுங்க டிசிஎல் எம்ப்ளாயிங் மாதிரி ஒரு லெட்டர் த்ரூ பண்ணிருந்தேன். இவங்களுக்கு பேசிக் சேலரி ரொம்ப கம்மியாக இருக்குது, அதனால் சிஎல்சி நான் லெட்டர் த்ரூ பண்ணதுனால சிஎல்சின்னு எனக்கு லெட்டர் வந்துருக்கு. நான் அதுக்கு ஆன்சர் பண்ணோம். சிஎல்சிலேருந்து லெட்டர் வந்து நான் அதுக்கு த்ரூ பண்ண ஆன்சர் பண்ணோம். ஆன்சர் பண்ணுற நேரத்தில் எனக்கு எவ்வளோ இவங்க சேலரி கொடுத்துருக்குறாங்க, அதில் வந்து என்ன கேட்டகரி 2ல் வருது. கேட்டகரி 1 கேட்டகரி 2ல் ஒரு கான்ட்ராக்ட் ஆப்ரேட்டர் ஸ்கில்டு ஆர் அன்ஸ்கில்டு. ஸ்கில்டுக்கு வந்து அன்ஸ்கில்டுக்கு வந்து 650 ரூபா கொடுத்துருக்குறாங்க, ஸ்கில்டுக்கு வந்து 850 ரூபா கொடுத்துருக்குறாங்க. இவங்க பேச்சுவார்த்தை மூலமாக என்ன கேட்டுக்கிறாங்க, கிட்டத்தட்ட இவங்க அந்த கிறிஸ்மஸ்க்கு முன்னே ஒரு 26 நாள் தரணா உட்காந்தாங்க. எல்லாம் நானும் சப்போர்ட் கொடுத்தேன், ஊரே சப்போர்ட் கொடுத்துச்சு, எல்லா சங்கங்களும் எல்லா சங்கடனைகளும் எல்லாம் ஒட்டுமொத்த எம்எல்ஏலேருந்து எம்பிலேருந்து எல்லாமே சப்போர்ட் கொடுத்தாங்க. சென்ட்ரல் மினிஸ்டரும் சப்போர்ட் கொடுத்தாரு. என்ன நடந்துச்சு என்ன ஆச்சுன்னு இது மட்டும் தெரியல. இவங்க இம்மிடியட்டாக ஸ்டாப் பண்ணிட்டு வேலைக்கு போனாங்க. என்ன நெகோசியபிள் ஆச்சு என்ன ஆச்சு எந்த கண்டிஷன் இருக்குது ஒரு மீட்டிங் போட்டுன்னா சொல்லணும். ஏன்னா எங்களுக்கு வந்துக்கிற சேல்ஸ் பிரகாரம் நாங்கள் அதை இம்மிடியட்டாக சொல்கிறதுக்கு நாங்கள் விருப்பப்பட மாட்டேங்கிறோம். ஏன்னா விருப்பப்படல, நாங்கள் எப்போ சொல்லணும் அந்த நேரத்தில் நாங்களும் சொல்கிறோம். என்னுடைய நான் கேட்டுக்கிறது டிஃபென்ஸு இதில் விம்எல் இதில் டிகே கிட்ட எம்டி கிட்ட இருந்து சிஎல்சி டிபார்ட்மெண்ட்லேருந்து லேபர் டிபார்ட்மெண்ட் சிஎல்சி வந்து நான் கேட்டுக்கிறது, சார் ஸ்கில்டுக்கு எவ்வளோ அன்ஸ்கில்டுக்கு எவ்வளோ, இன்றைக்கி லேபர் ஆக்ட் பிரகாரம் என்ன அவங்க சேலரி கொடுத்துருக்குறேன். மினிமம் கூட ஒரு லேபர் ஆக்டுக்கு ஒரு நார்மல் எம்ப்ளாயி ஒரு நார்மல் கான்ட்ராக்ட் ஆப்ரேட்டர்ஸு ஒரு இந்தியா லேபர் ஆக்ட் பிரகாரம் கிட்டத்தட்ட அவனுக்கு வந்து 21,000 ரூபா வரும். நார்மல் அன்ஸ்கில்டுக்காரனு கூட கிட்டத்தட்ட நீங்கள் 850 ரூபா கொடுத்துருக்கிறீங்களே. நீ இப்போ பேச்சுவார்த்தை என்ன பண்ணுறேன்றாங்க. 47 ரூபாயிலேருந்து 50 ரூபா, 50 ரூபாயிலேருந்து 60 ரூபா, 60 ரூபா, 70 ரூபா மட்டும் தான் பேச்சுவார்த்தை பண்ணிக்கிறாங்க. இந்த 70 ரூபா மட்டும் பேச்சுவார்த்தை பண்ணி என்ன வரப்போகுது எங்களுக்கு. அது கூட அந்த எவ்வளோ பேச்சுவார்த்தை பண்ணுறாங்கன்னு தெளிவுபடுத்தினா தானே இப்போ எங்களுக்கு தெரியும் விமன் உள்ள எவ்வளோ பேச்சுவார்த்தை. எனக்கு பர்சனலாக தெரியும்னு வச்சுக்கோங்க. நான் பர்சனலாக சொல்கிறதுக்கு விருப்பப்பட மாட்டேன். இதனுடைய கான்ட்ராக்ட் எம்ப்ளாயி இருக்காங்க, கான்ட்ராக்ட் ஆப்ரேட்டர்ஸ் எம்ப்ளாயிங்க டிசிஎல் எம்ப்ளாயிங்க, இவங்களுக்கு நம்ம வந்து தெளிவுபடுத்தணும். எவ்வளோ வந்துனுங்கிறது தெளிவுபடுத்தணும். என்ன தான் ஆயினுக்குது உங்களுக்கும் யூனியனுக்கும். இப்போ யூனியனில் சம் கான்ட்ராக்ட் ஆப்ரேட்டர்ஸுங்க எல்லாம் எலெக்ஷன் வைக்கணுன்ட்டு கொஞ்சம் பேர் தான் ரிசல்ட் பண்ணிட்டுக்கிறாங்க, கொஞ்சம் பேர் தான் இருக்கிறாங்க. மற்றது டிசிஎல் யூனியன் அப்படியே இருக்குது. எந்த கோரிக்கை ஹியூமன் ரைட்ஸ் பிரகாரம் என்னுடைய கோரிக்கை நான் சிஎல்சி டிபார்ட்மெண்ட்டுக்கு வச்சுக்கிறதுனால, சார் இவங்களுக்கு வந்து பேச்சுவார்த்தை மூலிமா சேலரி இன்க்ரிமெண்ட் பண்ணோம். எப்படி பண்ணோம், அட்லீஸ்ட் ஒரு ஆளுக்கு 250னா 200 கிடைக்கணும். இது கிடைச்சா தான் கேஜிஎஃப்பில் ஒரு நிரந்தரமாக அவங்க குடும்பத்தை வச்சு வாழறதுக்கு, படிக்கிறதுக்கு, பசங்களுக்கு ஸ்கூல் அனுப்புறதுக்கும், அவங்க சாப்பிட்டு வர்றதுக்கும் நல்லாயிருக்கும். ஏன்னா அப்போ தான் முடியும் இந்த காலகட்டத்துக்கு. இதுதான் நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். ஏன்னா இதுவும் இல்லைன்னா கூட அட்லீஸ்ட் ஒரு ஆளுக்கு 200 ரூபாய் 250 ரூபான்னு ஸ்கேல் ஏற்றணும்னா பிரயோஜனமே இல்லை. 30 47 ரூபா, 57 ரூபா, 67 ரூபா, 70 ரூபா பேச்சுவார்த்தை பண்ணுறதெல்லாம் அது எந்த விதத்தில் நியாயமே தெரியாது எனக்கு. ஆக்சுவலாக விம்மல்ல நீங்கள் ஒரு மேனேஜ்மெண்ட் கிட்ட பேசுறதுன்னா அது வெளிப்படுத்தணும். என்ன பேச்சுவார்த்தை பண்ணுகிற, ஏன் நம்ம 10 ட்ரிப்புனா கேட்குறோம், என்ன பேச்சுவார்த்தை பண்ண உங்களுக்கு பேச்சுவார்த்தை பண்ணுறது தெரியாது. எவ்வளோ நெகோசியபிள் ஆகிடுது உனக்கும் அந்த ஹெச்ஆர் டிபார்ட்மெண்ட்டுக்கும் யூனியனுக்கும். எத்தனை யூனியன் இருக்கிறாங்க, யூனியனில் எத்தனை பேர் போயிருக்காங்க, அது தெளிவுபடுத்தினா இருக்கிற அந்த கான்ட்ராக்ட் ஆப்ரேட்டர்ஸ் டிசிஎல் எம்ப்ளாயிங்களும் சந்தோஷப்படுவாங்க. என்னுடைய முதல் கோரிக்கை நான் வச்சுக்கிறது சிஎல்சி டிபார்ட்மெண்ட்டுக்கு. அதே மாதிரி ராஜ்நாத் சிங் ஆனரபிள் ராஜ்நாத் சிங் லெட்டர் த்ரூ பண்ணிக்கிறேன். என்ன கேட்டுக்கிறேன், சார் இங்கே இருக்கிறது ஒரே ஒரு ஃபேக்ட்ரி, இதை நம்பி தான் மக்கள் வாழறோம். இன்னைக்கு பிஜிஎம்எல்லும் க்ளோஸ் ஆயிடுச்சு. பிஜிஎம்எல் இருக்கிற இன்னைக்கு எம்பி அன்றைக்கே சொல்லிட்டாரு பிஜிஎம்எல் ரன் ஆகாதுன்ட்டு. அதனால் எம்பி எம்எல்ஏ சேர்ந்து ஒட்டுமொத்தம் கான்ட்ராக்ட் ஆப்ரேட்டர்ஸ் எல்லாம் வந்து, ஏன்னா ஒரு 10 ட்ரிப்புனா இவங்களை வந்து ரிக்வெஸ்ட் பண்ணி இவங்ககிட்ட வந்து பேச்சுவார்த்தை பண்ணி இவங்களை எட்டு போனால் தான் அந்த சில காரியங்கள்லாம் சக்ஸஸ் ஆகும். இதுதான் நடைமுறைக்கு நடக்கும். ஏன்னா அவங்க வராங்களா இல்லை வரமாட்டாங்க அப்படி இல்லை. அட் ப்ரெசென்ட் ரெப்ரஸன்டேட்டிவ் கேஜிஎஃப் எம்எல்ஏ ஒரு கேஜிஎஃப் ரெப்ரஸன்டேட்டிவ், கேஜிஎஃப் கான்ஸ்டியூஷன் எம்எல்ஏ வந்து டிஸ்ட்ரிக்ட் ரெப்ரஸன்டேட்டிவ், அது சென்ட்ரல் கவர்மெண்ட் பர்சன் ஸ்டேட் கவர்மெண்ட் பர்சன் இட்டு போங்க. நல்லதே நடக்கும். ஏன்னா என்னுடைய சார்பாக நான் வந்து ஹியூமன் ரைட்ஸில் இருக்கிறேன்,
என்னுடைய சார்பாக என்னுடைய தனிப்பட்ட விதத்தில் நான் அப்ரோச் பண்ணிக்கிறேன். அப்ரோச் பண்ணதுனால நல்ல முடிவு கிடைக்கின்றது நான் 100% சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். ಇದು ಏನಕ್ಕೆ ಇವತ್ತು ಬರ್ತಾ ಇವತ್ತಿದ್ರೆ KGF ಅಲ್ಲಿ ಕಾರ್ಮಿಕ ಜನ BML ಒಂದೇ ಇದೆ. ಅದರಲ್ಲಿ TCL ಸಮ್ ಕಾಂಟ್ರಾಕ್ಟ್ ಆಪರೇಟರ್ಸ್ ಎಲ್ಲ ಒಂದು 26 ದಿನ ಇಲ್ಲಿ ಸ್ಟ್ರೈಕ್ ಮಾಡಿದ್ದಾರೆ. ಸ್ಟ್ರೈಕ್ ಮಾಡಿಬಿಟ್ಟು ಇಮಿಡಿಯೇಟಾಗಿ ಕೆಲಸಕ್ಕೆ ಹೋಗಿದ್ದಾರೆ. ಕೆಲಸಕ್ಕೆ ಹೋಗಿದ್ರ ಮೇಲೆ ಅವರು ಏನೋ BML HR ಡಿಪಾರ್ಟ್ಮೆಂಟ್ ಏನೋ ಮಾತಾಡ್ತೀನಿ ಹೇಳಿದ್ದಾರೆ. ಏನು ಮಾತಾಡಿದ್ದಾರೆ ಗೊತ್ತಿಲ್ಲ. ಕೆಲವರು ಕೇಳಿದರೆ 47 rupees 57 70 ಇಷ್ಟು ಮಾತ್ರ ನಾವು ಮಾತಾಡಿ ಇಟ್ಟಿದ್ದೀವಿ ಅಂತ ಹೇಳ್ತಾರೆ. ಇಷ್ಟು ಮಾತಾಡಿ ಇಟ್ಟಿದ್ರೆ ಜನಕ್ಕೆ ಏನು ಸಿಗುತ್ತೆ? ಇದರಲ್ಲಿ ನಾರ್ಮಲ್ ಸ್ಕಿಲ್ಡ್ ಆರ್ ಅನ್ಸ್ಕಿಲ್ಡ್ ವರ್ಕ್ ಮಾಡ್ತಾರಲ್ಲ, ಸ್ಕಿಲ್ಡ್ ಆರ್ ಅನ್ಸ್ಕಿಲ್ಡ್. ಸ್ಕಿಲ್ಡಿಗೆ ಎಷ್ಟು ಇವತ್ತು ಕೊಡ್ತಾ ಇರೋದು 851 rupees, ಅನ್ಸ್ಕಿಲ್ಡ್ಗೆ 651 rupees ಕೊಡ್ತಾ ಇದ್ದಾರೆ. ಇದರಲ್ಲಿ ನನ್ನ ಕಡೆ ನಾನು ಒಂದು ಹ್ಯೂಮನ್ ರೈಟ್ಸ್ ಲೆಟರ್ ಥ್ರೂ ಮಾಡಿದೆ CLC ಡಿಪಾರ್ಟ್ಮೆಂಟ್ಗೆ. ಸ್ಕಿಲ್ಡ್ ಆರ್ ಅನ್ಸ್ಕಿಲ್ಡ್ ಇದರಲ್ಲಿ ಡಿಫ್ರೆಂಟ್ ಉಂಟು. 100 rupees ಡಿಫ್ರೆನ್ಸ್ ಬಂದರೆ ಕೂಡ ಪರವಾಗಿಲ್ಲ. ಅವ್ರಿಗೆ ಒಂದು 250, ಇವ್ರಿಗೊಂದು 200 ಬಂದರೆ ಕೂಡ ಸ್ಕಿಲ್ಡ್ಗೆ ಅನ್ಸ್ಕಿಲ್ಡ್ಗೆ ಬಂದರೆ ಕೂಡ ಒಂದು ಲೈಫ್ ಬದುಕಕ್ಕೆ ಒಳ್ಳೆದಾಗುತ್ತೆ. KGF ಇದ್ದಾರೆ. ಇದು ನಂಬ್ಕೊಂಡು ಅವ್ರ ಫ್ಯಾಮಿಲಿಗಳು ತುಂಬ ಇರುತ್ತೆ. ಇದು ನಂಬ್ಕೊಂಡು KGF ಜನ ಇದ್ದಾರೆ. ಒಂದೇ ಒಂದು BML ಫ್ಯಾಕ್ಟ್ರಿ ರನ್ ಆಗ್ತಾ ಇದೆ. ಇದಕ್ಕೋಸ್ಕರ ನಿಮ್ಮ ಕಡೆಯಿಂದ ಕೊಡಬೇಕು. ನಾನು ಅಲ್ಲಿ ಅಪ್ರೋಚ್ ಮಾಡಿದ್ದೀನಿ. ಆ ಲೆಟ್ರ್ ಕೂಡ ಇನ್ನೊಂದ್ಸಲ ತೋರಿಸ್ತೀನಿ ನಿಮಗೆ ಏನು ಬಂದಿದೆ ಅದು. ನಮ್ದೇನು ಒಂದು ಕ್ವಶ್ಚಿನು, 26 ದಿನ ಅಲ್ಲಿ ಸ್ಟ್ರೈಕ್ ಮಾಡಿಬಿಟ್ಟು ಹೊರಗಡೆ ಹೋಗಿದ್ದಿರಲ್ಲ, ಅಲ್ಲಿ ಏನೋ ನಿಮ್ಮ ಕಾರ್ಮಿಕ ಜನಕ್ಕೆ ಏನಾದರೂ ಏನಿದ್ದೀರಾ? ಎಷ್ಟು ಮಾತಾಡ್ತಾ ಇದ್ದೀವಿ? ಯಾರ ಹತ್ರ ಹೋಗ್ಬಿಟ್ಟು ಮಾತಾಡ್ತಾ ಇದ್ದೀವಿ? EKW ಹತ್ರ, EK1 ಹತ್ರ, HR ಡಿಪಾರ್ಟ್ಮೆಂಟ್ ಹತ್ರ ಏನಾದರೂ ಒಂದು ಮಾಹಿತಿಗಳಿದೆಯಾ? EKW ಮಾತಾಡಿರೋದು ಒಂದು ರೆಕಾರ್ಡಿಂಗ್ ನಾನು ಆಡಿಯೋ ಬಿಟ್ಟಿದ್ರೆ ಎಷ್ಟು ಎಫೆಕ್ಟ್ ಆಗುತ್ತೋ ಅಷ್ಟು ಎಫೆಕ್ಟ್ ಆಗುತ್ತೆ. ಏನು ಕೊಡಲ್ಲ ಹೇಳ್ತಾರೆ. ಅಷ್ಟು ಹೇಳಕ್ಕೆ ಅವ್ರಿಗೆ ರೈಟ್ಸ್ ಇಲ್ಲ. HR ಡೈರೆಕ್ಟರ್ ಇದ್ದಾರೆ ಬೆಂಗಳೂರಲ್ಲಿ. ಅವರೆಲ್ಲ ಒಳ್ಳೆ ವ್ಯಕ್ತಿಗಳು, ಒಳ್ಳೆ ಪರ್ಸನು. ಮ್ಯಾನೇಜ್ಮೆಂಟ್ ಲೆವೆಲ್ ಇರೋರು, ಕೆಲವರು ಐ ಪೊಸಿಷನ್ ಒಳ್ಳೆವರು. ಏನು ಮಾತುಕತೆ ಮಾತಾಡಿದ ಮೇಲೆ 100% ಸಿಗುತ್ತೆ. ಏನೋ ಇನ್ನೊಂದು ಕೇಳಿದರೆ ಏನು ಹೇಳ್ತಾರೆ? ಬಾಬು ಮ್ಯಾನೇಜ್ಮೆಂಟ್ ಸಪೋರ್ಟ್ ಮಾಡ್ತಾರೆ. ನಿಮ್ಗೆ ಸಪೋರ್ಟ್ ಮಾಡೋದು ಬಿಟ್ಟು ಮ್ಯಾನೇಜ್ಮೆಂಟ್ ಸಪೋರ್ಟ್ ಮಾಡಿ ಏನು ಸಿಕ್ಬಿಡುತ್ತೆ? ಏನು ಸಿಕ್ಕಲ್ಲ. KGF ಅಲ್ಲಿ ಇದೇ ವಾತಾವರಣ. ಒಬ್ಬನಿಗೆ ಬೇರೆ ರೀತಿಯಲ್ಲಿ ಮಾತಾಡೋಕ್ಕೆ ಹೋಗಿದ್ರೆ ಮ್ಯಾನೇಜ್ಮೆಂಟ್ ಸಪೋರ್ಟ್ ಮಾಡ್ತಾರೆ. ಅದು ಬಿಟ್ಟರೆ ಇವ್ರು ನಮ್ಗೆ ಸಪೋರ್ಟ್ ಮಾಡಲ್ಲ. ನಾವು ಕೇಳ್ತಾ ಇರೋದು, ನಮ್ಮ ಕಡೆದು ಕೇಳ್ತಾ ಇರೋದು, ನಿಮಗೆ ಸ್ಕಿಲ್ಡ್ ಆರ್ ಅನ್ಸ್ಕಿಲ್ಡ್ ಎಷ್ಟು ಅಮೌಂಟಿಗೆ BML HR ಡಿಪಾರ್ಟ್ಮೆಂಟಲ್ಲಿ ಮಾತಾಡಿದ್ದೀರಾ? ಎಷ್ಟು ಯೂನಿಯನ್ ಇದೆ ಹೇಳಿ ಜನಕ್ಕೆ, ನಿಮ್ಮ ಕಾರ್ಮಿಕ ಜನಕ್ಕೆ ಹೇಳಿ. ಇಷ್ಟೆಷ್ಟು ಮಾತಾಡಿದ್ದೀವಿ. ನನ್ನ ಪ್ರಕಾರ 47, 50, 70 ಮಾತ್ರ ಮಾತಾಡಿದಿರ. ಅದು ಏನು ಸಿಗುತ್ತೆ? ಅಪ್ರೋಚ್ ಮಾಡಬೇಕು, ಪವರ್ಫುಲ್ ಆಗಿ ಮಾಡಬೇಕು. ಸ್ಕಿಲ್ಡ್ ಆರ್ ಅನ್ಸ್ಕಿಲ್ಡ್. ಒಬ್ಬರು ಸ್ಕಿಲ್ಡ್ಗೆ ಒಂದು 250 ಎಕ್ಸ್ಟ್ರಾ ಬರಲಿ, ಅನ್ಸ್ಕಿಲ್ಡ್ಗೆ 200 rupees ಕಡಿಮೆ ಬರಲಿ. ಇದು ಮಾತಾಡಿದರೆ ಒಳ್ಳೆದಾಗುತ್ತೆ. ನನ್ನ ಮುಖಾಂತರ ಇದೇ ಹೇಳ್ತಾ ಇದ್ದೀವಿ. 100 CLC ಡಿಪಾರ್ಟ್ಮೆಂಟ್ ಲೆಟರ್ ಶುರುವಾಗಿದೆ. ಆ ಲೆಟ್ರ್ ಪ್ರಕಾರ ಆನ್ಸರ್ ಮಾಡ್ತೀವಿ. ಇದೇ ನಾನು ನೆಕ್ಸ್ಟ್ ಮೀಟಿಂಗಲ್ಲಿ CLC ಡಿಪಾರ್ಟ್ಮೆಂಟ್ ಕೂತ್ಕೊಂಡು ಮಾತಾಡಿ ಆ ಲೆಟ್ರ್ ಪ್ರಕಾರ ನಾವು ಕೇಳ್ತೀವಿ. ಈ ಜನ ಬಡವರು ಜನ ಇರುವ ಜಾಗದಲ್ಲಿ ಇದಕ್ಕೆ MP ಆರ್ MLA, MP ಸಪೋರ್ಟ್ ಮಾಡಬೇಕು, MLA ಅವ್ರು ಸಪೋರ್ಟ್ ಮಾಡಬೇಕು. ಹೋಗಿ ಒಂದು 4 ಸಲ 5 ಸಲ ಹೋಗಿ. ಯಾಕಂದರೆ ಇವರೆಲ್ಲ KGF, MLA ಅವರು KGF ರೆಪ್ರೆಸೆಂಟೇಟಿವ್, MP ಅವರು ಕೋಲಾರ ಡಿಸ್ಟ್ರಿಕ್ಟ್ ರೆಪ್ರೆಸೆಂಟೇಟಿವ್. ಇವ್ರ ಹತ್ರ ಮಾತಾಡಿದ್ರೆ ಏನು ಪ್ರಾಬ್ಲಮ್ ಆಗಲ್ಲ. ಹೋಗಿ ಅವ್ರ ಹತ್ರ ಈ ಥರ ಆಗಿದೆ ಸರ್, ಈ ಥರ ಆಗಿದೆ ಮೇಡಮ್ ಹತ್ರ, ಈ ಥರ ಆಗಿದೆ ಹೇಳಿ. ಅದರಲ್ಲಿ ಏನಿದೆ? ತಾವೆಲ್ಲ ಮಾಡ್ತಾರದು ಇಂಡಿವಿಜುವಲ್ ಆಗಿ BMLಗೋಸ್ಕರ ಫೈಟ್ ಮಾಡ್ತಾ ಇದ್ದೀವಿ. ನೆಕ್ಸ್ಟ್ ಇದರಲ್ಲಿ ಪ್ರೆಸ್ ಮೀಟಲ್ಲಿ ಏನೇನು ಆಗ್ತಾ ಇದೆ, ಎಷ್ಟು ನಮಗೆ ಇಂಟಿಮೇಷನ್ ಬರುತ್ತೆ ನಿಮ್ಗೆ ಹೇಳ್ತಿದ್ವಿ. ಹೇಳ್ಬಿಟ್ಟು ಎಷ್ಟು ನಮ್ಮ ಅಪ್ರೋಚ್ ಮಾಡಿದೆ ಅದು ನಿಮಗೆ ಜನಕ್ಕೆ ಹೇಳಕ್ಕೆ ಇಷ್ಟಪಡ್ತೀನಿ. ಜೈ ಹಿಂದ್, ಜೈ ಕರ್ನಾಟಕ. ஆரம்பிக்கலாங்களா? தரம் என்றும் நிரந்தரம், தரம் என்றும் நிரந்தரம், தரம் என்றும் நிரந்தரம். வாங்க.